தஞ்சாவூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் நம்முடைய இணைப்புல இருக்கார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? இணைப்புல வந்தமைக்கு மிக்க நன்றி. சட்டமன்றத்துடைய எதிர்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முதல்ல நேற்று காவிரி பிரச்சனையில தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்தின போது அவர் பேசிய பேச்சை திமுகவினரா நீங்க ஏற்கிறீங்களா? முதல் பாயிண்ட். சார், அவரு தப்பா பேசவே இல்லை சார். நேச்சர் ஆஃப் இது ஃபால்ட் என்னன்றதான் பேசுறாரு. ஆடியன்ஸ் ஏதோ சொல்றாங்க, அதுக்கு அவர் ஏதோ சொல்லிட்டு பாயிண்ட் பேசுறாரு. நீங்க தப்பா எடுத்துக்கிட்டு அவர் அரெஸ்ட் பண்ண நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல, அவர் வந்து தப்பா கோணத்திலே அவர் பேசலையே. இல்ல, அவர் வந்து உங்களுக்கு தெரியும், நீங்க கேட்டிருப்பீங்க, உங்களுடைய கட்சியோட தலைவர், தமிழ்நாட்டோட எதிர்கட்சி தலைவர், நீங்க கேட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். அவர் வந்து காவிரியில தண்ணி வரல, விவசாயிகள்லாம் கஷ்டப்படுறாங்க, ஆனா முதலமைச்சரோட கவனம் எல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு. அப்ப அங்க இருந்த திமுக தொண்டர்கள் பூரா த்ரிஷா 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 அப்படின்னு குரல் எழுப்புறாங்க. அப்ப வந்து ஒரு அடுத்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. இதை வந்து நீங்க எப்படி சாதாரண விஷயமா நீங்க கடந்து போலாம்னு நினைக்கிறீங்களா? சார், அவர் சொல்ற காவிரி தண்ணி வரலன்னு சொன்னேன் நானு. அவர் விட்டுருக்கேன்னு சொல்லிட்டு தானே போறாரு. நானு யாரையும் ஒரு பழி வாங்க பேசணும்டோ இல்ல பெண்களை இழிவுபடுத்தி பேசணும்டோ அந்த கோணத்துல பேசலையே சார். ஒரு சாதாரண மேட்டர்ல பப்ளிக் மீட்டிங்ல ஒருத்தர் பேசுறாருன்னு சொன்னா அதெல்லாம் நீங்க எடுத்து அரெஸ்ட் பண்றாங்க. தமிழ்நாட்டுல யாருமே பேச முடியாது சார் மேடையில. அவரு உண்மையிலேயே ஜோசப் விஜய் வந்து எதிர்கட்சியில தேர்தல் பிரச்சாரம் நடக்கும் போது 41 பேர் சாகுறாங்க. அது யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத சம்பவம். ஆனா அன்னைக்கு நினைச்சிருந்தா திரு மு.க. ஸ்டாலின், தளபதி ஸ்டாலின் வந்து அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணிருக்கலாம் அவரை. ஏதோ தவறு நடக்கலையா, அதை காரணமா காட்டி அரெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல. பெருந்தன்மையா விட்டுட்டார்ல. 41 உயிர் போன போது ஏன் பெருந்தன்மையா விட்டீங்க? இல்ல, இப்ப அது சொல்றேன் நானு. இன்சிடென்ட வந்து நீங்க எதையுமே அது ஆப்போசிட்ட வந்து க்ளோஸ் பண்ணுன்ற நோக்கத்துல ஆளுங்கட்சி போக கூடாது. அதற்கு எடுத்துக்காட்டுதான் கழகத்துடைய தலைவர் தளபதி ஸ்டாலின் எடுத்த மூவ்மெண்ட். அன்னைக்கு இன்னைக்கு வழக்கு சிபிஐல இருக்கு, அது விசாரிக்கிட்டு யாரு தப்பு பண்ணாங்களோ அது தண்டனை கிடைக்கட்டும். இன்னைக்கு போய் தஞ்சாவூர்ல ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு முக்கியமான இஷ்யூ, காவேரியில தண்ணி வரல, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, ஆணையம் சொல்லியிருக்கு, 4 டிஎம்சி தண்ணி தர்றான்னு சொல்லி கர்நாடக அரசு மறுக்குது. அதை கண்டிச்சு விவசாயிகள் சார்பா திமுக சார்பா போராட்டம் நடத்தும் போது பேசினா அதுக்கு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டு பேசாம இருக்கணுமே தவிர அதை அவங்களை அராஜகம் பண்ணி எதிர்கட்சி பேசக்கூடாதுன்ற அளவுக்கு அரெஸ்ட் பண்ணீங்களாக ஜனநாயக நாட்டுல இல்லைன்றதே அர்த்தம். திரு உதயநிதி அவர்கள் நேத்து பேசுனதுல வந்து தப்பு இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க? தப்பா வந்து எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஆடியன்ஸ் ஏதோ பேசிருக்கலாம், வேணான்னு சொல்லிட்டு தான் டைரக்டா சப்ஜெக்ட் வராரு. அவர் வந்து மறுத்தாரா, தடுத்தாரா? அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா, அதெல்லாம் வந்து பெண்களை பத்தி அப்படி பேசக்கூடாதுப்பா, பேசாம அதை விட்டுட்டு தானே வராரு. அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் சொன்னாரு, மறந்துட்டீங்களா? என்ன கமெண்ட் சொன்னாரு? உங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்ல வேண்டாம்னு பாக்குறேன். இல்ல சார், அந்த சப்ஜெக்டே இல்ல சார். நீங்க உண்மையிலேயே தப்பான கோணத்துல நீங்க மஞ்சள் காமால வந்தவனுக்கு மஞ்சள் கண்டதெல்லாம் மஞ்சள்ன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு கோணத்துல நீங்க போனீங்களா, தப்பு அது. ஆமா, அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் நானு. இப்ப காவல்துறை முறையா வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி தானே அரெஸ்ட் பண்ணிருக்கு. இது வந்து லீகலான விஷயமா தானே நீங்க பாக்கணும், அப்படி பார்க்க முடியாதா? லீகலா பண்ணட்டேன். தஞ்சாவூர்ல நடந்த கூட்டம் மெட்ராஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. இப்ப தஞ்சாவூர் கூட்டு போயிட்டு இருக்காங்க. விசாரிக்கிட்ட மேஜிஸ்ட்ரேட் விசாரிக்கிட்ட எதிர்கட்சி தலைவர் என்ன பேசுறான்னு கேட்கட்ட, தப்பு இருந்தா அவங்க நடவடிக்கை எடுக்கட்டும். அதுல நாங்க மாறுபட்ட கருத்து சொல்லலையே. இப்ப அரசாங்கி கூட போயிட்டு தானே இருக்காரு எதிர்கட்சி தலைவர். ஒண்ணு பிடிக்கல, நான் வரலன்னு சொல்லலையே. இப்ப 7 மணி நேரம் டிராவல், அவங்க போலீஸ் வண்டியில தானே போறாரு, அவர் சொந்த வாகனத்தோட போலையே. இந்த பெருந்தன்மையை பேச மாட்டேன்றீங்க. ஆனா வந்து திருமதி கனிமொழி உட்பட யாருமே வந்து அவங்க பேசுனது சரி அப்படின்னு சொல்லவே இல்லையே. சென்னை மேயர் பிரியாட்ட கேக்குறாங்க, அவர் பதில் சொல்லல. மரியாதைக்குரிய பாண்டியிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, எங்க எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் யாரையும் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த கோணத்தை அவர் பேசல.
அப்படி பேசியிருந்தா அவர் உண்மையிலேயே அதுக்கு சாரி கேட்டிருப்பாரு. அந்த கோணத்துல பேசல. தேவையில்லாம ஒரு சர்ச்சையை நீங்க கிளப்பிருக்கீங்க. அது ஒரு சாக்கா வச்சு இன்னைக்கு அரெஸ்ட் பண்றீங்க. அவ்வளவுதான் என்னுடைய வாதம். ரொம்ப நன்றி. லாஸ்டா ஒரே ஒரு கேள்வி. நாளைக்கு சட்டமன்றம் கூட இருக்கக்கூடிய நிலைமையில எதிர்க்கட்சி தலைவர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி உட்பட பலர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, உண்மைதானே. அண்ணன் பழனிசாமி இத உண்மையிலே நல்ல கோணத்துல தான் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு எதிர்கட்சி தலைவர் நாளைக்கு அசெம்பிளி பட்ஜெட் தாக்கல் பண்றீங்க, உங்க பட்ஜெட்டுடைய என்ன விளக்கம்ன்றத எதிர்கட்சி தலைவர் பேசணும். இந்த கோணத்துல நீங்க அரெஸ்ட் பண்ணீங்களா? அரசு ஜனநாயகம் பார்லிமெண்ட்லயும் இல்ல, தமிழ்நாட்டில் இல்லைன்னு தான் அர்த்தம். ரொம்ப ரொம்ப நன்றி திரு தங்க தமிழ்ச்செல்வன். நன்றி நன்றி நன்றி. திமுகவுடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் தவறான சென்ஸ்லயே பேசல. அது வந்து பேசுனதை தான் இவங்களா தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. நாங்க என்னப்பா தப்பா பேசணும், இது சாதாரண சொன்னதுதானப்பா, அப்படி இருந்துச்சுன்னா நாங்க மன்னிப்பு கேட்டிருப்போம்லப்பா அப்படின்னே சொல்லிட்டாரு. நீதிமன்றம் விசாரிக்கட்டும், நாங்கள் விசாரணைக்கு தயாரா இருக்கிறோம், எங்களுக்கு அதுல எந்த தயக்கமும் கிடையாது, பட் வந்து தவறாக எதுவும் பேசவில்லை அப்படின்னு ரொம்ப தெளிவா உறுதியிட்டு சொல்கிறாருங்கிறத நம்ம பாக்குறோம். ரொம்ப